அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து பண்டைய காலத்தில் இருந்து பண்பட்ட நிலத்தை சமப்படுத்தி வேளாண்மை செய்து பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன் என்கின்ற கூட்டம். அந்த வழியில் வந்த சம்சாரி மகன் பேசுகின்றேன். கடந்த 30ஆம் தேதி முத்துராமலிங்கம் ஐயாவோட குரு பூஜை அவரது நினைவிடத்தில் நடந்தது. அப்போ 4 அன்னக்காவடிகளை வச்சுக்கிட்டு நானும் தமிழந்தேன் அப்படின்ட்டு கலராக ரீல் விட்டு கொண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை ஏமாற்றி கொண்டு பச்சோதி மாதிரி சூட்கேஸ் பணத்துக்காக பல கட்சிகளில் வலம் வரும் மதிமுகவை சேர்ந்த வை. கோபால்சாமி அவர்கள் ஐயா முத்துராமலிங்கம் ஐயா குரு பூஜைக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு முத்துராமலிங்கம் ஐயா அனைத்து சொத்துக்களையும் தானமாக கொடுத்தார் என்றும் எங்களது தேவேந்திரகுல வேளாளர்களை தலித் என்றும் கேவலமாக பேசியுள்ளார். அதாவது இந்த வை. கோபால்சாமி மட்டும் இல்லை, ஏன்னா அதாவது இந்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த குரு பூஜைன்னு வந்துட்டா ஒரு 3 டிராபிக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த தாயக்கட்டை உருட்டுவாங்கவார். தாயம் 1, தாயம் 2, தாயம் 12 உருட்டுவாங்கவார். அது மாதிரி உருட்டுறது. ஏன்னா இதில் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறது என்ன தெரியுமா? ஏன்னா ஏன் இந்த கேவலமாக ஒரு 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 ஓட்டு பிச்சைக்காக ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ட்டு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா அதாவது இன்னொரு சமுதாயத்தை அதாவது அவங்க மனசை அப்படியே குளிர் வச்சு பார்க்கணுன்றதுக்காக ஏன் இந்த மாதிரி செயல்லாம் ஈடுபடுறீங்கன்ட்டு உண்மையிலேயே தெரியலை. இது உண்மையிலே ரொம்ப வெக்கக்கடாக இருக்குது. ஏன்னா இதில் பார்த்தோம்னு வச்சுக்க, இந்த உருட்டில் இந்த அரசியல்வாதி உருட்டு யார் பார்த்தாலும் இந்த தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதி எதையாவது ஒன்று சொல்லி ஒரு உருட்டி அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறது. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு உருட்டுவாங்க பாரு. என்ன உருட்டுவாங்க தெரியுமா? அதாவது இந்த மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும், இவர் பேர் வைக்கணும், அவர் பேர் வைக்கணும்ன்ட்டு ஒரு உருட்டுவாங்க. ஏன்னா அப்புறம் 2வது என்ன தெரியுமா? இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு அதாவது கீழ்த்தட்டு மக்களை அதுவும் குறிப்பாக எங்காலில் சொல்லிடுவாங்க பார்த்துக்க. அதாவது இந்த தேவேந்திரகுல மக்களை ஐயா முத்துராமலிங்கம் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு இவர் தான் பெருசாக போராடி கோயில் நுழைவு போராட்டத்தில் கலந்து எல்லா மக்களையும் உள்ளே கூட்டிகிட்டு போனார்னு சொல்லுவாங்க. என்ன இது 2வது உருட்டு. இப்போ 3வது உருட்டு என்ன தெரியுமா? இப்போ இந்த வந்தேரி வை. கோபால்சாமி உருட்டு அப்படி பார்த்தியா? அதாவது முத்துராமலிங்கம் ஐயா அந்த தேவேந்திரகுல மக்களுக்கு அனைத்து சொத்தையும் 32 கிராமத்து சொத்தையும் எழுதி கொடுத்தாரம்மா. இப்படி ஒரு பொய்யை பேசுறதுக்கு எப்படி உனக்கு வாய் வருது? வாய் பூசலையா? நீ எல்லாம் ஒரு என்னமோ என்னது மதிமுக ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறியே. உனக்கெல்லாம் வெக்கம் இல்லையா வந்தேரி வை. கோபால்சாமி? என்ன இந்த வை. கோபால்சாமிக்கு மட்டும் இல்லை, என்ன அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுக்கும், அனைத்து செய்தியாளர்களுக்கும், அனைத்து தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டு மக்களும் இதை நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற செய்தியை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது இதில் என்ன ஒரு உண்மை தெரியுமா? ஏன்னா முத்துராமலிங்கம் ஐயா 32 கிராமத்தை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைத்தார் என்பது முற்றிலும் பொய். ஏன்னா அதில் 16 பேருக்கு எழுதி வச்சுருக்கா. அப்படி அதாவது முத்துராமலிங்கம் ஐயா
16 பேருக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த 16 பேரில் வந்து 9 பேர் வந்து முத்துராமலிங்கம் ஐயாவோட சொந்தக்காரங்க. ஏன்னா முத்துராமலிங்கம் ஐயாவோட சொந்தக்காரங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து அட்டண்டரு. இன்னும் வந்து 2 பேர் வந்து முத்துராமலிங்கத்தோட சகோதரி, ஐயா முத்துராமலிங்கம் ஐயாவோட சகோதரி 2 பேருக்கும், மற்றும் வந்து இந்த பிள்ளைமார் சமூகத்தில் இருந்த 2 பேருக்கும் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. மிச்சம் இருக்கிற 2 பேர் வீரன் சன்னியாசி, இவர்கள் 2 பேர் மட்டும்தான் தேவேந்திர குல வேளாளரை சேர்ந்தவர்கள். இவர்கள் 2 பேருக்கு மட்டும்தான் அவர் சொத்தை வந்து எழுதி கொடுத்துருக்கார். அப்பா அந்த டயத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை விட அந்த 2 பேருக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து இங்கே பீத்தை பார்த்தோம்னாக்க எல்லா சொத்தையும் வந்து முத்துராமலிங்க ஐயா வந்து இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு மொத்தமாக ஒரு பீத்தி விட்டுறது. இதெல்லாம் எந்த விதத்தில் ஒரு மோசமான செயல் தெரியுமா? அப்படி பீத்தி விட்டுறது. ஆனால் இந்த 2 பேர் இந்த வீரன் சன்னியாசிக்கு கொடுத்த நிலத்தை கூட, அதாவது இப்போ 1993 வருஷத்தில் வந்து ஐயா முத்துராமலிங்கம் ஐயா நேரடி வாரிசு என்று சொல்லிக்கிட்டு கமுதியை சேர்ந்த 6 பேர் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து முத்துராமலிங்கம் நேரடி வாரிசு இவங்க 6 பேர் மட்டும்தான் என்று தீர்ப்பாகியிருக்குது. இது யாருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இந்த முத்துராமலிங்கம் ஐயா அனைத்து சொத்துக்களுக்கும் இவர்கள் 6 பேர் மட்டும்தான் சொந்தம் என்று இப்பொழுது தீர்ப்பு நடைமுறையில் இருக்கிறது. அப்புறம் வந்து அந்த தீர்ப்பில் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் சமாதி மட்டும்தான் பொதுமக்கள் வழிபடும் இடம் என்றும், அவருடைய சொத்தில் அந்த 6 பேர் வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த 6 பேர் வச்சிருக்கிற முத்துராமலிங்கம் ஐயாவோட சொத்தில் 1 பங்கு மட்டும் அவரது குரு பூஜைக்கு இந்த 6 பேரும் சேர்ந்து செலவழிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. அதாவது வந்து ராமநாதபுரம் நீதிமன்றம். இது இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருக்கிறது என்பதுதான் 100க்கு 100 உண்மை. ஏன்னா இது தெரியாமல் இதிலேருந்து என்ன தெரியுமா? ஏன்னா முத்துராமலிங்கம் ஐயா எந்த ஏழை மக்களுக்கும் எந்த விதமான சொத்தையும், குறிப்பாக தேவேந்திர குல மக்களுக்கு எந்த சொத்தையும் தானமாகவோ தர்மமாகவோ எழுதி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் நீதிமன்றம் மூலமாக கூட, அதாவது இந்த நேரடி வாரிசு 6 பேர்கிட்ட போய் கேட்டு உண்மையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா தெரிஞ்சுட்டு வந்து பொது வழியில் பேசணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிமேல் பேசுகிறதுக்கு இந்த நீதிமன்றம் மாதிரி, அதாவது இனிமேல் யாருமே இந்த மாதிரி ஒரு பேச்சை இனிமேல் பேசவே கூடாது. ஏன்னா இது எவ்வளோ மோசமான விஷயம் தெரியுமா? எவ்வளோ அசிங்கமான விஷயம் தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்க, ஏன்னா அதாவது வந்து இந்த விஷயம் மட்டும் இல்லை, இந்த முத்துராமலிங்கம் ஐயா வந்து இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து தேவேந்திர குல மக்களை கூட்டிகிட்டு போனார் என்று சொல்கிறது இதே மாதிரி முற்றிலும் பொய். எங்களுக்கும் அந்த கோயில் நுழைவுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. என்ன எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. யாரும் இனிமேல் இதை பற்றி பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா மீண்டும் சொல்கிறேன், இது வந்து நான் இப்போ சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை வந்து நமது சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது ஊடகங்கள் அனைத்தும் வந்து இந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்து இந்த உண்மையை அனைத்து மக்களிடத்தையும் கொண்டு சேர்க்கிறது உங்களுடைய கடமை. ஏன்னா இதை விட்டுவிட்டு ஏன்னா தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ரெண்டு மக்களுக்கு வந்து ஜாதி முதல்ல உருவாக்குற மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் தலைவர்களும் பேசக்கூடாது. ஏன்னா பேசுனா உண்மையிலே இது வந்து விளைவு வந்து ரொம்ப வந்து விபரீதமாகும். ஏன்னா அப்புறம் வந்து இந்த வை கோபாலசாமி சொல்கிறா, அப்படி தலித்து நாங்கள் தலித்தா எங்களுடைய மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் 1000 வரலாறு இருக்கிறது. ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒன்றே மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அதாவது உலகத்திலேயே பொன்னேர் பூட்டி உழவு செய்த
கூட்டம் எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் கூட்டம் மட்டும்தான். இதற்கு எடுத்துக்காட்டு கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் வருடா வருடம் நடைபெறும் நாற்று நடவு திருவிழா. இது உனக்கு தெரியுமா தெரியாண்டு தெரியல. என்ன இனிமேல் இந்த தேவேந்திர குல வேளாளர்களை வந்து தலித் என்று சொல்கிறத நிறுத்திக்க. என்ன இன்னொன்று சொல்லிக்கிறேன், களிக்கம்பட்டியிலேருந்து என்ன வண்டி எடுத்துகிட்டு 90ல் போய் நான் சொன்ன அந்த முத்துராமலிங்கம் ஐயாவோட நேரடி வாரிசாக இருக்கக்கூடியவங்கிட்ட இந்த உண்மையை கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு வந்து எங்களுடைய தேவேந்திர குல மக்கள்கிட்ட வந்து பொது அதாவது மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி எங்களுடைய தேவேந்திர குல மக்கள் கண்டிப்பாக விட மாட்டாங்க. என்ன நீ பாட்டில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுறது என்ன இந்த விஷயம் மட்டும் இல்லை. இன்றைக்கி பார்த்தோம்னாக்க இந்த 3 விஷயத்தை வச்சுக்கிட்டு பூரா அரசியல்வாதியை பூரா மேடையில் பேசுகிறது, பொது வழியில் பேசுகிறது. அவ்வளோ தரங்கட்டு போயா இருக்கிறோம் நாங்கள் இந்த தேவேந்திர குல மக்கள். இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்ன தெரியுமா, இந்த 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 சொத்தை எழுதி கொடுத்தாருன்ற விஷயத்த உண்மையிலே வந்து அதாவது ஒரு 4 வீட்டில் வாங்கி குடிச்சிக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பேன். ஏன்னா நாளைக்கு அவனுக்கு அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கூட வக்கு இருக்காது பார்த்துக்க. அவன் வந்து பேசுவான் பார்த்துக்க. இந்த விஷயத்த பேசி அப்படியே வந்து அப்படியே எங்களுடைய மக்களை வந்து அப்படியே வந்து கேவலப்படுத்துவான் பார்த்துக்க. ஏன்னா இந்த போக்கை வந்து உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், பொது வழியில் பேசுகிற அனைத்து மக்களாக இருக்கட்டும், ஊடகவியல மக்களாக இருக்கட்டும், ஏன்னா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நமது சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து ஊடகங்களும் இந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பாண்டியர் வம்சம் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பா. அப்படி அவருக்கு சொல்கிறது வந்து இந்த நியூஸை வந்து நீ கண்டிப்பாக வந்து பிரபலப்படுத்தணும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ரகுபதி தேவேந்திரர் வந்து நான் சொன்ன மாதிரியே அதாவது வந்து ஐயா முத்துராமலிங்கம் வந்து பிறந்தது வந்து தவசி குறிச்சியா இல்லை பசும்பொன்னா, இந்த கேள்விக்கு வந்து விடைய வந்து தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் வந்து நேரடியாக போய் கள ஆய்வு செஞ்சு இதை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காப்படி. அதே கோரிக்கையத்தை நானும் வைக்கிறேன். ஏன்னா இந்த உண்மை கண்டிப்பாக தெரியணும், அனைத்து மக்களுக்கும் தெரியணும். இது அனைவரும் முழு கவனத்தில் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டியே ஆகணும். அதாவது வந்து இந்த சமீபத்தில் கூட வந்து இந்த நியூஸ் தமிழ் சேனலா அந்த சேனலில் கூட வந்து ஒரு நியூஸ் கூட வெளியாகிருந்துச்சு. அதாவது இந்த தம்பி கவின் செல்வ கணேஷ் கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு வந்து ஜெயிலில் ராஜ மரியாதை அப்படின்ற மாதிரி செய்தியும், அப்புறம் வந்து இந்த மதுரை விமான நிலையத்தை பேர வைக்கிறப்ப நம்ம மக்கள் வரம் பிரச்சனை பண்ணி வாஸ் அவுட் ஆகி கிடக்கிற அப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமியா, அந்த செய்திலாம் கூட அவங்க வந்து போட்டு பிரபலப்படுத்தி விட்டுருந்தாங்க. ஏன்னா அதே மாதிரி அந்த தொலைக்காட்சி கூட இந்த செய்தியை அனுப்பி களை ஆய்வு செய்து ரகுபதி தேவேந்திரர் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மையை அறியணும். இப்போ நான் சொல்லக்கூடிய தன்மையை அறிந்து இந்த வை கோபால்சாமி வந்தேரி கண்டிப்பாக பொது வழியில் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இதற்கு அனைத்து தேவேந்திர மக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.